வார்த்தைகளை கொடுத்ததுக்காக என் தேவனை கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பிறந்த நாளை காணாம இருக்கலாம் ஜீவன தேவனாகி கத்தரை உயிரோடு வச்சு திரும்பிக்காய் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத நேரத்தை எங்களை காய் கொடுத்துருவோம். ஆராதிக்கவும் துதிக்கவும் சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களோடு நீ பேசுங்க, கிருபை வல்லமை பிரசனம் எங்களோடு இருந்து வழி நடத்திட்டு இது பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவனீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. வர ஒரு பிள்ளையுடன் தேவனாகி கர்த்தர் நீர் பேசுங்க ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதத்தோடு விடுந்தையோடு போக நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மட்டுமா எங்களோடு இருந்து தேவன் இனிமேல் மேலே நீ பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். எல்லா கரங்களையும் தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடலாமா? உமக்கு முன்பாய் நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை துதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை மேன்மைப்படுத்த நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. உம்மை போல வந்து உலகத்துல வேற தெய்வமல்ல. நீர் உண்மையுள்ள தேவன், அதிசயத்தின் தேவனா இருக்கிறீர், அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. என் தேவனாய் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நெருப்புவே என்று சொன்ன தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கோடான கூடி நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் ஒரு விசி வாங்க, எங்க இதயத்துக்குள்ளாய் நீர் பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. எங்க தேவனை எல்லாம் நீர் முன்பாகவே அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கோடான கூடி நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனா இருக்கிறீர், அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறீர், அதிசயம் செய்கிற தேவனா இருக்கிறீர், ஆல்பா ஒமேகாவா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இம்மானுவேலா இருக்கிறீர், எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற தேவனா இருக்கிறீர். உமக்கோடான கூடி நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற
அந்தகாரம் நீங்கட்டும், வல்லமை எழும்பட்டும். கன்னிகள் தரிக்கட்டும், மந்திரங்கள் அழியட்டும், அந்தகாரம் நீங்கட்டும், வல்லமை விளங்கட்டும். ஆனது ஆவியார், ஆகுமே தூய ஆவியார். வாலிபர் எழும்பட்டும், தரிசனங்கள் காணட்டும், பாலகத்தன் வாயினால் பலனுண்டாகட்டும். ஆனது ஆவியார், ஆகுமே தூய ஆவியார். ஆனதென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, மலாகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே. ஆனது ஆவியார், ஆகுமே தூய ஆவியார். ஆனது ஆவியார், ஆகுமே தூய ஆவியார். ஆமென். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாமே கூடும். ஆண்டவரே, வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்கின தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, குருடர்களை பார்வையடை செஞ்ச தேவனா இருக்கிறீர். முடவர்களை எழுந்து நடக்க வைத்த தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, மருத்துவமனையில் எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, மருத்துவர் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா தேவன் நீர் எல்லாவற்றுக்கும் பெரிய மருத்துவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க உங்களால முடியும். ஆண்டவரே, மரண தருவாயில் இருந்து எங்களை நீர் எழுப்புங்க. ஆண்டவரே, எங்க வியாதி எல்லாவற்றையுமே தேவன் சுகம் கொடுங்க. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, கடன் பாரத்தினாலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை தொடுங்க. நீ கடன் வாங்காதிருப்பா, நீ கடன் கொடுப்ப என்ற வார்த்தைப்படி நீ நடத்துங்க. ஆண்டவரே, இந்த கடனால் ஆண்டவரே எத்தனையோ பேர் தவறான முடிவுகளாய் போகாதபடிக்கு என் தேவனில் ஒவ்வொன்றையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, என் தேவன் இல்லாமல் நாம் இல்லை. ஆண்டவரே, நீர் இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கா, நீரை தெரிந்தெடுத்த எங்களை இம்மட்டுமாய் நீர் உயர்த்தி வைத்த கிருபைக்காய் உங்க கோடான கோடி நன்றி. உங்க இலக்கங்களை எங்க மேல வைத்ததுக்காக நன்றி. உங்க காரியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அழகுற தேவன், என்னை பிரியமே ரூபவதி என்று அழைக்கிற தேவன். உங்க தோள்களை நாங்கள் சாய்ந்து உமக்கு முத்தமிட்டு நாங்கள் எதிர்பார நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை சரியான பாதைக்குள்ளாய் நடத்துங்க. எங்க வாழ்க்கை இருள் அடைந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை பாவமா இருக்கலாம். நீர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறேன். என் தேவன், எங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சமா நீர் வாங்க. எங்க பாவங்களையும் சாபங்களையும் எங்க குற்றங்கள் நீர் மன்னிங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமா எங்க பாவங்கள் அநேகமா இருக்கிறது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் தேவன் நீர் விடுதலையாக்கி கொடுங்க. ஆண்டவரே, என் தேவன் உங்க பாதத்துக்கு முன்பாக நாங்க வந்திருக்கோம். என்னை தொட்டு சுகமாக்குங்க. எங்க பாவங்களை கழுவுங்க. ரத்தத்தினால எங்களை கழுவி நீர் மீட்டெடுங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தை வல்லமை நீர் கொடுங்க. ஆண்டவரே, மட்டுமா எங்களோடு இருந்த தேவன் இனிமேலும் எங்களோடு இருங்க. திருமணமாகாம இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். திருமண காரியத்தை வாழ்க்கை செய்ய வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம். ஆண்டவரே, நல்ல வேலையை நீர் கொடுங்க. ஆண்டவரே, அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம். என் தேவன், நல்ல குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுங்க. ஆண்டவரே, உம்மால் எல்லாமே ஆகும். துணிந்து நினைவுகள் அறிகிற தேவனா இருக்கிறேன். உம்மை நம்பி வந்த பிள்ளையை நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணவே கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நேரம் மூலமா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவன் நீர் பேசுங்க. ஆண்டவரே, அநேகர் இது மூலமா ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. அநேகரோட வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை என் தேவன் நீர் முறியடித்து போடுங்க. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக என்னை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. இனிமேலும் மேலே நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. நாங்கள் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லிருக்கிறோம். நல்ல செய்தி கொடுங்க, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மட்டுமா எங்களோடு இருந்திருக்கிறேன். இனிமேல் மேலே நீ பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Praise God.
ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த பரிசுத்தமான நாளிலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். மீண்டுமாய் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இல்லாத ஒரு சூழ்நிலை, கர்த்தர் நமக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் சற்று வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் அதில் எல்லாவற்றிலிருந்து இல்லையா மனுஷருடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருவேளை மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லா இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தேசம் உலகம் போய்கொண்டிருக்கிறது. பாவம் நிறைந்த ஒரு உலகம், துன்மார்க்கமான ஒரு உலகம், நம்மை சேதப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய கிருபையில் என்று சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் விழுந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு துணையா இருக்கிறார். தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையா இருப்பவர் யார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த உலகத்திலே நாம் இன்னைக்கு நடந்து கொண்டு போகும் பொழுது நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் நடந்து செல்கிற பாதை இல்லையா, நாம் எங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி நாம் ஓடுகிறோம்? நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் எதை தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வழிகளை நாம் தொடர்ந்து இருக்கிறோம். அந்த வழிகளை நடக்கும் பொழுது அந்த வழி நம்ம எங்கே கொண்டு போய் விடுகிறது? இதைதான் நாம் சற்று கவனிக்க வேண்டும் இல்லையா? உலகத்திலே எல்லா மனிதர்களும் ஓடுகிறார்கள் இல்லையா? ஆனால் எல்லாரும் ஓடுகிறதை போல நம்மளால என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. சில வேளையிலே நம்ம இடத்துல வெற்றி இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். ஆனால் நாம் ஓடுகிற ஓட்டத்திலே நாம் நிதானமாக ஓட செய்ய வேண்டும் இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? நிதானமாக ஓடுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். நாம் ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு என்ன வேண்டும்? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லையா, நமக்கு ஒரு கோச் இருக்க வேண்டும் இல்லையா? அதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு கோச் நமக்கு என்ன இருப்பாங்க. எந்த கேம்ல இருந்தாலும் கற்றுக் கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயிற்சியாளர் நமக்கு இருப்பாங்க இல்லையா? அதே போல நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எதை நோக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஓட்டத்துக்கு நமக்கு ஒரு என்ன வேணும்? பயிற்சியாளர் நமக்கு தேவை. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிப்பார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார் இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார் என்று சொன்னால் அந்த வழியில என்ன இருக்காது? பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள் இருக்காது. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நன்மையான காரியங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவன் தான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஓடும் பொழுது, நாம் இலக்கை நோக்கி ஓடும் பொழுது எதை பின்பற்றுகிறவர்களாய், எதை தொடர்ந்து பிடிக்கிறவர்களாய், எதை சார்ந்து நாம் ஓடுகிறவர்களாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு வேதத்திலே நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு செய்தியுடைய பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே இருக்கின்றதான அந்த தலைப்பை செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37:5 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வேதம் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய காரியம், கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா.
ஹalleluya praise God. கர்த்தர் நமக்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கிற தேவன். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிற தேவன். எதிலே நாம் கடந்து செல்ல வேண்டும், கட்டளைகளையும் கற்பனைகளையும் இல்லையா ஆண்டவர் நமக்கு கொடுத்து அனுதினமும் என்ன செய்கிறார், கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, போதித்துக் கொண்டே இருக்கிறார். போதனைகளை கொடுக்கிறார், வசனங்களை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுத்து நம்ம என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். எப்படி பாருங்க, எவ்வளவோ நேசிக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஹல்லேலூயா பிதாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது தேவன் கரிசனை உள்ளவராய் இருந்து அவர் செய்கின்ற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, முதல்ல ஆண்டவர் சொல்கிற ஒரு வழியில நீ நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒப்புவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும், ஒப்புவிக்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திட்டமாக தெய்வீக வல்லமையோடு கூட, ஒரு அன்போடு கூட, ஒரு கிருபையோடு கூட, தேவ பலத்தோடு கூட நமக்கு என்ன செய்யறாரு, சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு காரியத்திலே நாம் இன்னைக்கு கவனிக்க வேண்டும். முதல்ல நீ ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உலக வாழ்க்கையில நீ வாழும் பொழுது ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் உன் வழி என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ வளர வேண்டும் என்று சொன்னால் வழியை நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ நடக்க வேண்டும், ஓட வேண்டும் இல்லையா, உன் கையினுடைய பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும், உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இவையெல்லாம் உனக்கு சேமமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இல்ல, அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், அவர் சொல்கிறார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. முதல்ல என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே முழுமையாக அப்பா கிட்ட என்ன செஞ்சிடணும், ஒப்பு கொடுத்து. இஸ்ரவேலை காக்கிற தேவன் இல்லையா, ஆண்டவர் பாருங்க எகிப்தில இருந்து தன் ஜீவனையே என்ன செய்யறாரு, அவருடைய பலத்தை முழு பலத்தை அங்க காண்பித்து என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறான். பாருங்க எகிப்துல இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல நீக்கிலிருந்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்க இருந்தது, ஆண்டவர் மேல இருந்தது, அந்த ஜனங்கள் மேல இருந்தது இல்லையா. ஆவியானவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல அந்த வல்லமை என்ன செஞ்சாரு, எல்லாரும் மேல அசைவாடும்படியாக தேவ ஆவியானவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. என்ன செய்ய வேண்டுமாமா, அவர் மேல் நீ நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் நடப்பவன் அல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய எதிர்கால திட்டங்களையும் நான் என் தேவனிடத்தில் நான் என்ன செய்து விட்டேன், ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி சங்கீதத்தின் புத்தகம் 37:5 அங்கு சொல்லப்படுகிறது இல்லையா. நான் என்ன செய்கிறேன், அவர் சொல்கிறார் அவர் மேல் நம்பிக்கையாயிரு. என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட உன் வழியை ஒப்பு கொடுப்பது மாத்திரம் அல்ல, என்ன செய்யணுமாமா, அவர் மேலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னார், நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் நம்ம அநேக தடவை நம்ம சந்தித்திருக்கோம். ஆண்டவர் சொல்ல அக்கறைக்கு போ வாருங்கள் என்று சொல்லி இல்லையா. ஆண்டவர் அக்கறைக்கு போக கடலில் ஏறி உட்கார்ந்தாரு, கப்பலில் ஏறி உட்கார்ந்த உடனே பெரும் காற்று புயல் கோர சம்பவம் எல்லாம் நடந்தது இல்லையா. ஆனால் இயேசு கிறிஸ்து எழுந்து அதை அதட்டின உடனே என்ன செய்றாங்க, கடலும் காற்றும் அமைதலானது, கொந்தளிப்பு நின்று போனது, சீஷர்கள் பயந்தாங்க இல்லையா. ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்து படகுல இருக்கும் பொழுதே பயம். யாருக்கு, சீஷர்களுக்கே பயம். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்க, அவர் மேல் நீ நம்பிக்கையா இரு, கர்த்தர் மேல் நீ என்ன செய்யுமாமா, நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பா கிட்ட சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அப்பா கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா இன்னைக்கு அரசாங்கம் அதுக்கு என்ன செய்யறாங்க, முத்திரை கொடுக்குறாங்க இல்லையா. ISI முத்திரை கொடுத்து 9000 சர்டிபிகேட் 2001 சர்டிபிகேட் எல்லாம் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஒரு பொருளுக்கு கேரண்டி இருக்குன்னு சொல்லி இல்லையா. ஆனா கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், நம்முடைய சரீரத்தை படைத்திருக்கிறார், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு எல்லாம் அவர் தான் இருக்கிறாரு, தகப்பனா இருக்கிறார்.
அப்போ நம்முடைய சரீரத்துல ஒரு அவயம் கூட கெட்டு போகாதபடி கர்த்தர் என்ன செய்றாரு, நம்மளை காப்பாற்றுகிற ஒரு காரியமும் நம்முடைய ஒரு அவயம் கெட்டு போகாதபடி இயேசு கிறிஸ்து தாமே என்ன செய்றார், பிதாவினிடத்திலே நமக்காக பரிசுத்தாவியோடு என்ன செய்றாரு, பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசி நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்யறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வாழ்க்கையை நான் என்ன செய்யறேன், உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன் இல்லையா, உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், என் காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க, வாய்க்க செய்கிற தேவன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற ஒரு பெரிய காரியங்கள் அதை உணர்வடைந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? உணர்வடைந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நம்பிக்கை இல்லையா, விசுவாசம். இதன் அடிப்படையில ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் முன்வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து செல்ல. அதனால அவர் சொல்லுவோம், வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கை ஆயிரு இல்ல, காரியத்தை அவரே வாய்க்க செய்வார். அப்போ யார் வருகிற ஆபத்திலே அவரே வருகிறார் இல்லையா, ஆபத்திலே யார் வராரு, அவருதான் வராரு இல்லையா. அப்போ அவரே காரியத்தை வாய்க்க செய்யலாம். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக சூழலில் நம்ம அநேக காரியங்கள் நம்ம இழந்து போயிருக்கலாம். நம்ம விரோதமான ஜனங்கள் இருக்கலாம், குடும்பத்தார் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, நீ வாழ்க்கையை நீ முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். பெரியவங்க இருந்தாலும் சரி, சின்னவங்க இருந்தாலும் சரி இல்லையா. நான் உலகத்துல நான் ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னேன், நான் ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, இங்க நான் உங்களுக்கு பிரசன்ட், அதாவது ஒரு பரிசு கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னா, உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருப்பவர் தான் பெரியவர் இல்லையா. நம்ம நினைக்க கூட பிசாசு என்னை வந்து வேதனைப்படுத்துகிறது, சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறது, என்னை துன்பப்படுத்துகிறேன்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது இல்லையா. நமக்கு இருக்கிறவர் பெரியவர். உன் வழியை நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய நம்மை சந்திக்கிற தேவனா இருக்கு. அதனால ஆதியாகமத்தின் புத்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:24 எடுத்து வாசிக்கலாம். அவர் மனுஷனை ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளியை பட்டயத்தை வைத்தார். எங்கே போகிற வழி? ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய. அப்போ ஏன் ஆண்டோடைய சமூகத்துல இருக்கும் பொழுது அந்த வழியானது எப்படிப்பட்டதா இருந்தது? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கும் பொழுது அந்த வழி எப்படிப்பட்டது? பிதாவோடு கூட அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள அழகா ஆண்டவர் கூட உலாவி கொண்டு இல்லையா, பேசிக்கொண்டு அழகா எல்லாவற்றையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இல்லையா. ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதபடி இல்லையா, பிசாசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்க எல்லாத்தையும் வெளியே துரத்து ஜீவனுக்கு போகிற அந்த வாசலை என்ன செஞ்சாரு? அடைச்சு போட்டார். இனி அந்த வழியில யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ வழி என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லும்போது பாருங்க, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர் பாருங்க மனுஷனை துரத்தி விட்டார். எங்கிருந்து? ஏதேன் தோட்டத்திலிருந்து இல்லையா. தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தோம் இல்லையா. ஆண்டவர் நினைச்ச நேரத்துல எல்லாம் வருவார் இல்லையா. தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க, என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பிதாவானவர் அந்த ஸ்தலத்தை தேடி ஓடி வந்தார்கள் இல்லையா. அந்த பிள்ளைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்தார். ஆனால் பாருங்க, பிள்ளைகளை வந்து தேடும் பொழுது பிள்ளைகளை காணோம் இல்லையா. அவள் ஒளிந்து கொண்டிருக்காள். எது நிமித்தம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காத பொழுது இல்லையா, அவருடைய வழியை கேட்காத பொழுது, அவருடைய வழிக்கு ஒப்பு கொடுக்காத பொழுது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்காத பொழுது இல்லையா, காரியத்தை என்ன செய்ய முடியாது, வாய்க்க செய்யாதபடியே தன்னுடைய வாழ்க்கையை அவன் என்ன செஞ்சாங்க, அழிச்சுட்டான். பிசாசு வந்து ஒரே ஒரு பொய் பேசினான். நீங்க தேவர்களை போல நீங்க ஆயிருவீங்க, உங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படும். பாவ கண்களை திறந்து வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? அவன் ஓடி போயிட்டான் இல்லையா. அவன் ஓடிட்டான். ஆனால் இழந்து போனது யாரு?
தேவனுடைய மகிமை ஜீவ விருட்சத்துக்கு போகும் அந்த வாசலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஜீவ விருட்சம் இல்லையா, அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை காண முடிந்து பிதாவோடு கூட நேரடியாக தன்னை படைத்த தெய்வத்தை நேரடியாக பார்த்து பேசுகிற ஒரு சூழலில் இருக்கிற அந்த கிருபையை என்ன செஞ்சாங்க? இழந்து போனார். அதனால அந்த வாசலை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த வழியை அடைத்து போட்டார். அந்த வழிக்கு போகும் காவல் செய்ய ஆண்டவர் என்ன செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை என்ன செஞ்சிட்டாரு? நிறுத்திட்டார். இனி அந்த வாசலுக்குள்ள யாராலுமே போக முடியாத ஒரு சூழல். ஏன் என்று சொல்லும் பொழுது பாவம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது இல்லையா, பாவம் என்பது எதிலே முதலாவது வருகிறது என்று சொல்லி கவனிக்க வேண்டும். கீழ்ப்படியாமை நிமித்தம். எது நிமித்தம்? கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் பாவம் பெருகுகிறது. அல்லேலூயா. பாவம் எது நிமித்தம் அதிகரிக்கிறது என்று சொல்லி கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை செவிகளிலே கேட்காத பொழுது பிசாசுடைய சத்தம் தான் நமக்கு என்னவா கேட்கிறது? நமக்காக ஆண்டவர் தேவதூதரை வைத்து ஆபத்து காலத்திலே நானே வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர், இப்பேற்பட்ட தெய்வம் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்றோம்? பிசாசுக்கு அடிமையாய் அவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து என்ன செய்றோம்? அவனோடு கூட உறவாடி அவனுடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம இழந்து போகிறோம். அந்த ஆண்டவருடைய வழியிலே நம்ம நடக்கல என்று சொன்னா அவரோடு பேசுவதை இழந்து போய்விடும் இல்லையா, அவருடைய மடியிலே உட்காரக்கூடிய காரியம் இழந்து போய்விடும். அவருடைய சமூகத்தை நித்தம் நித்தம் என்ன செய்ய தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போய்விடும். அவர் நம்மை விசாரிக்காத ஒரு சூழ்நிலை மாறி போடும். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் கடந்து வந்தார். ஆனால் என்ன செய்ய முடியல? விசாரிப்பை அறிந்து கொள்ள முடியல, அந்த விசாரிப்பை கவனிக்க முடியல. விசாரிப்பதற்கு தேவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டதா இருக்குது. அதனால தான் ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், நான் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபமாய் எண்ணுகிறேன். வருத்தப்படுகிற ஆண்டவராக இருக்கிற வருத்தப்படுகிற தேவன் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை முரண்பாடாய் மீறி போகிற காரியம். காலம் வருவதற்கு முன்பாகவே தங்கள் பறக்க வேண்டும் இல்லையா, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா வழியை கர்த்தர் அடைத்து போடுகிற தேவன். கேருபீன்களை வைத்து நீ சரியான பாதையில நீ நடக்கவில்லை என்று சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ விலகுவா என்று சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்காதபடி உன்னுடைய செவியை முரட்டாட்டம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அதாவது நீ விலகும் பொழுது ஆண்டவர் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் என்ன செஞ்சுவாரு? அடைச்சிடுவார். அதனால முதல்ல உன் வழியை யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். 6:12 நம்ம வாசித்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். வாசிங்க 6:12. தேவன் பூமியை பார்த்தார், சீர்கெட்டதா இருக்கிறது. எப்படி இருக்கிறதாமா? சீர்கெட்டதா இருக்கிறது. சீர்கெட்டதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு எப்படிப்பட்டதா இருக்குது? சீர்கெட்டதா இருக்கிறது. வாசிக்கலாம். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்காங்க? மாம்சமான யாவரும் பூமியிலே தங்களை என்ன செய்யறாங்க? கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றார், தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். 6:12 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுகிற போது பாருங்க, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது எப்படி இருக்கிறமா? சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்யறாங்க? தங்களுடைய வழியை என்ன செய்யறாங்க? கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த ஜனங்களை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை கர்த்தர் சந்திக்கிற தேவனாக. அதனால தேவன் பூமியை பார்த்தான். எங்க பார்க்கிறாரு? பூமியை பார்க்கிறார். இதோ அது எப்படி கெட்டதா இருக்குதமா? சீர்கெட்டதா இருக்குது. மாம்சமான யாவரும், யாரு? ஒருத்தர் 2 பேர்ல, மாம்சமான யாவரும் என்ன செஞ்சாங்க? தங்கள் வழியை என்ன செஞ்சாங்க? கெடுத்து கொண்டிருந்தார்கள். நம்ம வழி எப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நம்ம நடக்கிறோம்? பரிசுத்த உள்ளவர்களாய் நாம் நடக்கிறோமா இல்லையா? நம்ம மகிமையை ஆண்டோடைய மகிமையை சுதந்திரித்துக் கொண்டு அவருடைய கிருபையை சுமந்து கொண்டு அவருடைய அன்பை தரித்து கொண்டு அவருடைய அதாவது சுமை இல்லையா, நாம் அவருக்கு எப்படியா இருக்கிறோம்? சுமையா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தை செய்து கொண்டே ஆண்டவருக்கு முன்பாக போய் நாம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம். கவனிக்கிறீங்களா?
ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தை செய்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நாம் கொண்டு போய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு அது நாம் சுமையா இருந்தாலும் அந்த சுமையை ஆண்டவர் ஒரு பெரிய காரியமா எடுத்துக்கொள்ளாதபடி நம்மை லகுவாக மாற்றி, இல்லையா, நம்முடைய சுமையை லகுவாக மாற்றி நம்முடைய மீறுதலையும் நம்ம அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தேவன். நம்முடைய வழியில எத்தனையோ விதத்திலே நமக்கு கெடுத்து போட்டோம். நம்முடைய வழியில விட்டு நாம் பின்மாறி போனோம். ஆண்டவருடைய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அவருடைய பாதையை நம்மளால் என்ன செய்ய முடியல, தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதத்தின் புத்தகத்துல 1-6 வாசிக்கும் பொழுது அங்க அழகாய் சொல்லப்படுகிறது. அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 1:1-6 வரைக்கும் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும், என்ன சொன்னாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். பரியாசக்காரர் இருக்கிற இடத்துக்கு நமக்கு வேற இல்லை. துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல ஆலோசனை நமக்கு தேவையில்லை. பாவிகளுடைய வழி நமக்கு வேண்டாம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. எங்க இருக்கணுமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற, எப்படிப்பட்டவனா இருக்கணுமா, இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க போக கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவான், பாவியுடைய வழியில நிக்க கூடாது. நான் 2-3 பேர் 4 பேர் சேர்ந்தாங்க, கிண்டடிச்சு கூத்தடிச்சு கேவலமா பேசிட்டு இருக்கானா, அந்த இடத்தை விட்டு நம்ம முதல்ல என்ன செய்யணும், வரணும், வெளியே வரணும். 4 பேர் சேர்ந்து குடும்ப காரியங்களை பேசும்போது நல்லதா இருந்தா அதை எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன செஞ்சிடணும், எந்திரிச்சு வந்து பாவ வார்த்தையை நிமித்த பாவம் வரக்கூடாது, இல்லையா. நமக்கு அதில் அளப்புகளா இருக்கக்கூடாது, வீண் பேச்சுகளா இருக்கக்கூடாது, கிழட்டு பேச்சுகள் இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், 4 பேர் அங்க உட்கார்ந்து வீண் விருதான காரியத்தில் இருக்கணும்னா அப்பவே பேசி அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், இடத்தை நம்ம என்ன செஞ்சோம், காலி பண்ணிடணும். அதனாலதான் சொல்றாரு, உன் வழியை நீ என்ன செய்யணுமா, நடவாமல் ஆண்டு சொல்ற பாலுடைய வழியிலே நான் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க, துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடியும் பதரை போல இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு, பாவிகள் நீதிமான சபையில் நிலை நிற்பதில்லை. ஆண்டுடைய வழியிலே நடந்தா நமக்கு எல்லாமே இல்லையா, இலை உதிராது இருக்கிற மரம். அந்த மரம் எப்படி இருக்கும், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆண்டு சொல்ல முதிர் வயதிலும், அதான் கவனிக்கணும், எப்போ முதிர் வயதிலும் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் கனி தந்து. நம்மளால ஆண்டுக்கு நம்ம ஒன்னால வாழ முடியும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துட்டா போதும். அதனால தான் சொல்ற, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். யாருடைய வழியை, நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்குடைய வழியோ அழியும். அப்ப 2 வழி இருக்கிறது, இல்லையா. நீங்க சங்கீத புத்தகம் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. 2 வழி இருக்கிறது. ஒன்று எந்த வழியா இருக்கிறது, வாசிங்க. இன்னொன்று 2 வழி. ஒன்று நீதிமான்களுடைய வழி, இன்னொன்று துன்மார்க்குடைய வழி. ஆண்டவர் சொல்ல, நீதிமானுடைய வழியா இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், நன்மையான காரியங்கள் செய்கிற தேவன், நன்மையான செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, தேவனா இருக்கிறார். ஆவியானவர் சொல்கிற காரியத்தை கர்த்தர் நீதிமான வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 2:12 வாசிக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 2. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அவங்க காலை காட்டுங்க, ஆண்டவரே, முழங்கால் படிக்கிட்ட பழகணும். முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்யணும், அப்பா அவங்க காலை கட்டி பிடிச்சுக்கிறேன், நான் முத்தம் கொடுக்கிறேன், நெத்தியில நான் முத்தம் கொடுக்கிறேன், 2 கண்ணுக்கு கொடுக்கிறேன், நான் கன்னத்துல கொடுக்கிறேன், காதுக்கு கொடுக்கிறேன், இல்லையா. ஆண்டவர் என்ன செய்யணும், கால்களுக்கு கொடுக்கிறேன், பாதத்துக்கு கொடுக்கிறேன், விரலுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், முத்தங்களை ஏறெடுக்கலாம். ஆவிக்கு
ஆவிக்குரிய கண்களிலே நாம் வாழ வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றார் பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் இல்லையா, கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். என்ன சொல்றது? அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எப்பொழுது முத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அவர் மேல் பிரியமா இருக்க வேண்டும், அவரை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும், அவரை பின்பற்றுவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை, அவருடைய சிந்தனை, அவர் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் நினைத்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பாத சூளைகளை நாம் பிடித்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே என்ன செய்யல, கொண்டு போனதும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஜீவ விருட்சத்தில் போகும் வழியை கர்த்தர் என்ன செய்தார்? கேருபீனை கொண்டு அடைத்து போட்டார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்து விட்டாய். பரிசேயர்களும் பரியாசங்களும் துன்மார்க்கரும் உட்கார இடத்துல நீ உட்காராமலும் இல்லையா, உன் வழியை ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, வேதத்துல நீ தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு இல்லையா? ஆண்டவர் பாருங்க, நீ அவரை முத்தமிட்டு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவருடைய கோபம் என்ன செஞ்சிடும்? தணிந்து போயிடும். நம்ம நேசிக்கிற தேவன். அதனால ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்கிறாரு, வழியிலே அழியாமலும், நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கர்த்தரை சார்ந்ததா இருக்க வேண்டும், அவரை பின்பற்றுவாய், அவரை சார்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வழி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நம்முடைய பேச்சு, நம்முடைய எழுதுகள், நம்முடைய உட்கார்தல் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆனா எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புத்தகம் 5 நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:8 வாசிக்கலாம் சீக்கிரமாக. கர்த்தாவே, சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். என்ன சொல்றாரு? கர்த்தாவே, என் சத்துருக்களை நிமித்தம். ஒருவேளை நீ நடந்து போகும் பொழுது சத்துருக்கள் இருக்கலாம். யாரு? முதல்ல பார்த்தோம், துன்மார்க்குடைய வழி இருந்தது, நீதிமான்களுடைய வழி இருந்தது இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி என்ன செய்யலாமா, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்து. உம்முடைய வழி, என்னுடைய வழி அல்ல, உம்முடைய வழியில என்னை கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்த்துணும். அப்பா கிட்ட இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே, நான் வாழ்ற வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆசுவாதமே இல்லை இல்லையா, கரண்டு முரடான பாதையா இருக்கு, மேடா இருக்கு, பள்ளம் நிறைந்துதான் இருக்கிறது, என்னால வாழ முடியல, எனக்கு ஆசுவாதம் இல்லை, எனக்கு நீங்க என்ன செய்யணும்? என்னை ஆசுவதிக்கணும். நான் உம்மிடத்துல வேண்டுகிறேன், உம்முடைய வழி எனக்கு தாரும் சுவாமி. கிறிஸ்துடைய வழி எப்படிப்பட்டதா இருந்து அவர் ஜீவனை கொடுக்கிறவரா இருந்தார் இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பிதாவிடத்தில் என்ன செய்யறாரு? மன்னிப்பை கோரி இவர்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லி அறியாது இருக்கிறார், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் பரலோகத்தில் பாருங்க, அவர் சிலுவை மரண பரிணம் தன்னை என்ன செஞ்சாரு? தாழ்த்தினார் இல்லையா? தாழ்த்து சிலுவையிலே கூட அந்த நிமிஷத்துல அற்புதம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்துல ஒரு அற்புதம். மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழுந்தார்கள் அன்றைக்கு இல்லையா? அந்த தேசத்துல இருந்தவர்கள் எல்லாம் எழுப்பினார்கள். அப்பேற்பட்ட ஜீவன தேவன். அதனால சொல், கர்த்தாவே, என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்பட. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள், நம்முடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு நமக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க. யார் நம்ம நேசிக்கிறாங்க, யார் நமக்கு நன்மை செய்யறாங்க, யார் நமக்கு உதவி செய்யறாங்கன்னு கூட நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இல்லையா? நம்ம அன்புல கூட வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சரியான அன்பை பிரதிபலிக்க முடியல, சரியான ஜனங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை, சரியான ஜனங்கள் நம்மை சார்ந்து இருக்கிறாங்களா, நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறாங்களான்னு கூட நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா வழியை நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, உம்முடைய வழியை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுல 17:5 இடத்துல வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 17:5 இடத்துல வாசிக்கலாம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் காலடிகள் என்ன சொல்றாரு? என் காலடிகள் வழுவாதபடிக்கு என்ன சொல்றாரு பாருங்க, என் காலடிகள் வழுவாதபடிக்கு
ஒருவேளை சத்துரு இருக்கிறான், துன்மார்க்கன் இருக்கிறான், என் வழி தாறுமாறா இருக்குது. பிசாசு வந்து அநேக வார்த்தைகளை சொல்லி, வஞ்சிக்கிற வார்த்தைகளை சொல்லி நீ தேவனை போல ஆகிவிடுவாய், கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வஞ்சிக்கிற ஆவிகளை நம்ம சேர்ந்திருக்கலாம் இல்லையா? நம்ம நடக்கிற வழியில என்ன செய்யலாம்? பிசாசு அநேக விதத்துல உபத்திரவங்களை கொடுக்கலாம். துன்மார்க்கிற வழி இருக்கலாம், நீதிமான வழி இருக்கலாம், அல்லது ஒருவேளை சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கலாம். ஆனா இங்க சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்லி காலடிகள் வலுவாதபடிக்கு, நான் வழிக்கு விழுந்து விடாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வசனத்தை வைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? வசனத்தை விட்டுறாதீங்க, இதுதான் நமக்கு ஜீவன். அவர் சொல்ற என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உறுதிப்படுத்தி, உமது என்ன சொல்ல, உமது வழிகளை ஸ்திரப்படுத்து, உறுதிப்படுத்த சொல்ல, ஸ்திரப்படுத்துங்க. நான் எங்கேயும் விழுந்து விடாதபடி அப்பா என் கையை பிடிச்சிக்கிங்க. நான் நடக்க வேண்டிய வழியில என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. நான் நடக்கிற வழியில நான் என்ன செஞ்சிடக்கூடாது, வழிக்கு விழுந்துடக்கூடாது இல்லையா? நான் நடக்கிற வழியில பாசம் இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது, சேர் இருக்கக்கூடாது இல்லையா? எந்த அசிங்கம் இருக்கக்கூடாது. நான் வலுவாதபடிக்கு நான் என்ன செய்யணும், உறுதியாக ஸ்திரமாக என் நடைகளை என்ன செஞ்சுங்க, உறுதிப்படுத்துங்க. நான் ஒரு வாழ்க்கை வாழ்றப்பா, அந்த வாழ்க்கையில நான் விழுந்து போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்க. பிளீஸ் அப்பா, எனக்கு இந்த உலகத்துல வாழவே தெரியாது, எனக்கு என்ன வாழ்க்கை எனக்கு தெரியாது, கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் எப்படி வாழணும்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொடுங்க அப்பா. நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க. நீர் தான் என்னை படைத்தவர், நீர் தான் என்னை உருவாக்கினவர், நீரே என்னுடைய ஜீவன், நீரே என்னுடைய மூச்சு, நீரே என்னுடைய பேச்சு. அப்பாவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லும் பொழுது ஆண்டவன் சொல்ல நம்முடைய நடைகளை வலுவாதபடிக்கு நம்முடைய வழியில் என்ன செய்வாரு, சிறப்படுத்துகிறது. எப்படிப்பட்டவராக சிறப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30ல இருந்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 18:30ல இருந்து நாம் வாசிக்கலாம். சீக்கிரமாக எழுதுவார். என்ன சொல்றாரு? தேவனுடைய வழி உத்தமமானது, உண்மை இருக்குது. யாருடைய வழியில உண்மை இருக்குதுன்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆனா தேவனுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்குதாமா, உத்தமமா இருக்கு, உண்மையா இருக்கு, ட்ரூ இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், I am the way இல்லையா? நான் தான் வழியா இருக்கிறேன் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. அப்ப அந்த ஆண்டவருடைய வழி, அந்த ஆண்டவருடைய வழியில நாம் பிரயாணம் செய்யும் பொழுது எந்த மழை வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், எந்த துன்மார்க்கன் வந்தாலும், எந்த சத்துரு வந்தாலும், எந்த பாவி வந்தாலும், எந்த பிசாசுடைய வல்லமை வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு, கொடியேற்றுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் நம்ம நட்டைகளை என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்துறாரு. அவருடைய வழி எப்படிப்பட்டதா இருக்குது, என்னுடைய வழி அல்ல, உம்முடைய வழி. அவர் சொல்கிறார், வாசிக்கலாம் பாருங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் என்னவா இருக்கிறார், கேடகமா. முதல்ல அதெல்லாம் அவர் சொன்ன வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை, அவர் தான் வாழ்க்கை என்ன சொல்ல ஸ்திரப்படுத்துவார் இல்லையா, உறுதிப்படுத்த, வாழ்க்கையே உறுதிப்படுத்துகிற தேவன். நீ எங்கேயும் வழித்து போகாதபடி நல்லா கவனிச்சுங்க. வசனம் அப்படி ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது பாருங்க, அதே வசனம் போது தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருப்பார். ஷீல்டு இல்லையா? யுத்த களத்துல எதை வச்சிருப்பாங்க, ஷீல்டு தான் இல்லையா? ஒரு கையில ஷீல்டு வச்சு, ஒரு கையில பட்டத்தை வச்சு தடுத்து என்ன செய்வாங்க, போர்க்களத்துல போர் புரியவர்களா இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது நம்ம நன்றாய் கவனிக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே சொன்னார் இல்லையா, நீ பயப்படாது. என்ன சொன்னாரு, நீ பயப்படாது, நான் உனக்கு மகாபலனும் கேடகமா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், அவருடைய வசனம் புடமிடுகிறதா இருக்கிறது, நம்ம நல்ல வழியிலே கொண்டு போகிறதா இருக்குது. அதை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், அவர் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசித்து வரலாம். நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார், கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? இதை புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை அதே நீங்க நோட் பண்ணிக்கணும், கொஞ்சம் நிதானமா வாசிக்கணும் இல்லையா? அவர் சொல்லும் பொழுது பாருங்க, அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வழி உத்தமமானது இல்லையா, புடமிடப்பட்டது, கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய ஆண்டவரை இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை. இதுதான் நம்ம பறைசாட்டி கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் மேன்மைப்படுத்திக் கொண்டு, என்னுடைய தேவன் தான் பெருசு,
என் ஆண்டவர் தான் உண்மை, என் ஆண்டவரால் தான் முடியும், அவர் தான் தெய்வம், அவர் தான் பெரியவர், அவர் தான் சிறந்தவர், அவரால் தான் எல்லாம் முடியும், அவர் தான் சர்வத்துக்கும் வல்லமுள்ள தேவன், அவர் உண்டாக்கினவர், அவருடைய படைப்புக்கு காரணமாக இருந்த நம்மை படைத்தவர், மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவன். அதனாலதான் சொல்றார் பாருங்க, கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை என்று கன்மலையும் யார்? அவர்தான் கன்மலையா இருக்க. தீங்கு நாளிலே தமது கூடார மறைவிலே என்ன செய்யறாரு? தம்ம கைகளில் ஏந்தி கொண்டு போய் என்ன செய்ய? கூடார மறைவிலே அழகா வச்சு கன்மலையின் மேலே என்ன செய்யறாரு? தீங்கு நாளிலே தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்ன செய்யறாரு? அழகாக நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவரை வாசிக்கலாம். சீக்கிரமாய் வாசிக்கலாம். என்னை பலத்தால் இடை கட்டி என்னை வழியை செவிப்படுத்துகிறவர் என்னுடைய தேவன். பலத்தால் நீ ஒருவேளை சத்துருக்கள் வந்திருக்கலாம், துன்மார்க்கள் இருக்கலாம், உன் வழி பாருங்க, உன்னுடைய பாதங்கள் வலிக்கி விடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்றாரு? உன் வழியை ஸ்திரப்படுத்துற ஆண்டவர் சொல்கிறார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழி என்ன செய்யறாம செவிப்படுத்துகிற தேவன். 23 வாசிக்கலாம். அதுல 23 வாசிங்க. அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். என்னுடைய என்ன செய்வோமா இந்த வழியில நடக்கும்னு சொன்னா என்னுடைய துர்க்குணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அது 24 வாசிங்க. ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாயிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். கைகளினுடைய சுத்தத்துக்கு தக்கதாக இந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னா நம்முடைய கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சுத்தத்துக்கு தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். வழியை ஸ்திரப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிற தேவன். கண்ணை வைத்து நமக்கு என்ன செய்யற? சங்கீதத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும். 39:1 எடுத்து வாசிக்கலாம். 39:1 என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யணுமா? இந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளாய் நாம் போக வேண்டும் என்று சொன்னால் என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் என்ன செய்யணுமா? எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். என் வாயை கடிவாளத்தினாலே அடக்கி வைக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நாம் பிரயாசப்படும் பொழுது, ஆண்டவருடைய வழியிலே நடக்கும் பொழுது நம்முடைய நாவுகளை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நாவுகளை அடக்கி வைக்கணும். அதனாலதான் அவர் சொல்ற, என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு இந்த வழியில நான் ஓடணும்னு சொன்னா பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து, நம்முடைய வழியை நம்மளும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு, நம்மளும் என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை எல்லாம் அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். 50:23 எடுத்து வாசிக்கலாம். 50:23 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு என்ன இருக்குமா? தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சது? இன்னைக்கு நம்ம சும்மா இருக்க கூடாது இல்லையா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வசனம் நம்மை புடமிடுகிறது இல்லையா? நம்ம என்ன செய்யறது? கழுப்பை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது கர்த்தருடைய வசனம். அப்ப அவர் சொல்கிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்வானாமா? மகிமைப்படுத்துகிறான். ஆனா அது எல்லாவற்றிலும் மேன்மையானது என்ன அப்படின்னு சொன்னா, தன் வழியை செவிப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். யாருடையது? தன்னுடைய வழியை செவிப்படுத்துகிறவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப வழி எங்கே இருக்க வேண்டும்? ஆண்டவரை சார்ந்து போக முடியும். உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 3 வசனம் இருக்கு, நம்ம வாசிக்க முடியும். சங்கீதத்தின் புத்தகம் 119 எடுத்து சீக்கிரமாய் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 119 29 எடுத்து வாசிக்கலாம். என்ன சொன்னாரு தாவீது ராஜா? பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. முதல் காரியம் சொல்றார், பொய் வழி, பொய் பேசக்கூடாது. என்னைக்குமே நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் நீ என்ன செய்யணுமா? பொய் பேசாதபடி, துன்மார்க்கமான வழியில் இல்லாதபடி வேதத்தில் இருந்து
கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்து நம்முடைய சத்துருக்கள் முன்பாக ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார். நம்முடைய பாதம் என்ன செய்ய முடியாது, வலுவாதபடி ஆண்டவரை ஸ்திரப்படுத்துகிறார் இல்லையா, உறுதிப்படுத்துகிறார். அநேக வசனம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாசித்துக் கொண்டே வருகிறோம். 29 பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். பொய் வழியை என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். பொய் வழி எனக்கு வேண்டாம், பொய் பேசுகிற காரியம் எனக்கு வேண்டாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம். இதுதான் சொல்லணும். பொய் வழியை நான் என்ன செய்யணும், என்னை விட்டு விலக்கி ஆண்டவரே எனக்கு உதவி புரியுங்க, என்னுடைய வழியில நான் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. வாசிக்கலாம் 29 தொடர்ந்து அப்படியே வாசித்துவாங்க. மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டேன், பொய் வழியை என்னை விட்டு அகற்ற மாட்டேன். மெய்வழியை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நியாயங்களை எனக்கு என்ன செய்வார், முன்பாக நிறுத்தினேன். எந்த நியாயங்களை, உம்முடைய நியாயங்களை. ஆண்டவர் என்ன செய்தார், பிதாவானவர் என்ன செஞ்சிருக்கிறார் இல்லையா. கடந்த வாரம் நம்ம வாசிக்கும் கூட ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, கடுகளவு விசுவாசம் இருந்தா இல்லையா, உங்களால பெரிய காரியங்கள் செய்ய முடியும், இதை விட பெரிய காரியங்கள் செய்ய முடியும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா. அப்ப எவ்வளவு மேன்மையை நமக்கு கொடுத்திருக்காரு. தொடர்ந்து வாசித்து வாங்க. உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன், என்னை வெட்கத்துட்படாத பண்ணாதையும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும், நான் உமது கற்பனையில் என்கிற ஒரு வழி இருக்கிறது. என்னது கற்பனை என்கிற ஒரு வழி? 10 கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா. அந்த 10 கட்டளைகளை நாம் என்ன செய்யறோம், கற்பனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா. முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு இல்லையா. ஆண்டு சொல்றா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சொல்றாரு, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கோய். எல்லா கட்டளையிலும் மேலானது அன்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்ப இங்க சொல்லும்போது பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. என்ன சொல்றாரு பாருங்க, தாவீது எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க டாடி இல்லையா. அப்பாக்களுக்கு கெஞ்சி கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, கர்த்தாவே உமது பிரமாணங்கள் வழி எனக்கு போதியும், உம்முடைய பிரமாணங்களினுடைய வழி எனக்கு சொல்லிக் கொடுங்க டாடி ப்ளீஸ் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு பாருங்க. எனக்கு போதியும், முடியும் பரிந்த நான் அதை காத்து கொள்ளுவேன். நீங்க சொல்லிக் கொடுங்க டாடி, நான் நடக்க வேண்டிய வழியை நான் என்ன செய்வேன், அதன்படி நான் நடக்குவேன், அதை காத்து கொள்ளுவேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கற்பனை கட்டளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு இல்லையா, அதை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். சில வேளையில நம்மளே என்ன செய்வோம், நிறைய விஷயத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கிறது போல இருப்போம் இல்லையா. ஆனா சில வேளையில நம்ம கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு, செவிகள் அடைக்கப்பட்டிருக்கு, இருதயங்கள் அதாவது ஒரு இருமாப்பான ஒரு சூழ்நிலை போய் நின்று விடும். எங்க அன்பு செலுத்த வேண்டும், எங்க அன்பு செலுத்தக்கூடாது என்று சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாத ஒரு சூழ்நிலை இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும், ஆண்டோடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னார், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை நான் என்ன செய்வேன், கை கொள்வேன். வாசிக்கிறோம் தொடர்ந்து. உம்முடைய கற்பனையில் பாதையிலே நடத்தும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் கற்பனைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய அன்பு கூற வேண்டும். இதுதான் சிறந்தது. ஆண்டவர் அதனால சொல்ற, உமது கற்பனையின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதிலே பிரியமா இருக்கிறேன். அந்த பாதை தான். எத்தனை பேருக்கு முழு இருதயம் இருக்கு, எத்தனை பேருக்கு முழு பலம் இருக்கு, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவரை நேசிக்க முடியல. சதா காலமும் பிசாசு, பிரச்சனை, போராட்டம், இது கூடயே நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னா நம்ம இதைதான் நடந்துக்கிட்டு போகணும். அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சுக்கணும், முத்தவங்களை ஏறிட்டுக்கணும். அவருடைய கோபம் எரியறதுக்கு முன்னாடி, அவருடைய கோபம் பற்றி எரியறதுக்கு முன்னாடி நம்ம ஓடி போயிடணும். வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிக்கலாம். என்ன செய்யணுமாமா, என் இருதயம் பொருளாசையை சாராமலும் உம்முடைய சாட்சிகளை சாரும்படியாக, கிறிஸ்துவுடைய சாட்சி இல்ல, அதை சாரும்படியாக. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. மாயை என்பது ஒன்றுமில்லாத காரியத்துக்காக நம்ம ஓடக்கூடாது இல்லையா. உலக இன்பம் இல்லையா,
உலக சிற்றின்பம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? போய் ஒரு நிமிஷம் தான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வாழ்க்கைக்காக நம்ம என்னென்னமோ என்ன செய்யறோம்? ஓடி சம்பாதிக்கணும், பொருளை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றார், மாயை பாராதபடிக்கு, ஒன்றுமில்லாத காரியங்களை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். நான் ஓடுகிற வழி வேண்டாம், உம்முடைய வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் சுவாமி. உம்முடைய சாட்சியை நான் என்ன செய்வேன்? நான் கை கொள்வேன், கற்பனைகளை கை கொள்வேன் இல்லையா? தேவன் சொல்ற பரலோகத்திலிருந்து அந்த ரட்சிப்பு என்பது வருகிறது இல்லையா? சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துவான், அடுத்தது சொல்றான் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்க கவனிக்கும் பொழுது பாருங்க, சங்கீதத்தின் புத்தகம் 128 வாசிக்கும் பொழுது அங்க அழகாக சொல்லப்படுகிறது. 128:1 எடுத்து வாசிக்கலாம். எவ்வளவு அழகாக தாவீது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய கிருபையை அறிந்து, அவருடைய பலத்தை அறிந்து அவர் என்ன செய்யறாரு சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து முதல்ல என்ன செய்யுமாமா? குடும்ப வாழ்க்கை தொடங்கும் பொழுதே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவ மக்களுடைய திருமண காரியம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லும் பொழுது இந்த 128ஆம் சங்கீதத்தை தான் கொடுக்கிறாங்க இல்லையா? குடும்ப வாழ்க்கை தொடரும் பொழுது இப்படிதான் நீ ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீ எல்லாவற்றையும் தொட வேண்டும் என்று சொன்னால், எந்தெந்த ஆசீர்வாதம் உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கும், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கடித்திருந்த திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன்னை பந்தியை சுற்றிலும் ஒளிவரமாய் கண்டு போல இருப்பாள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. நீ ஜீவனுள்ள நாளான நன்மையும் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இந்த ஆசீர்வாதம் தொடங்கணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முதல்ல நீ பயப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன் பிள்ளைகள், உன் மனைவி ஒளிவரும் கன்றுகளைப் போல, இல்ல கொடிகளைப் போல, திராட்சை கொடிகளைப் போல உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொன்னால் முதல்ல கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லையா? அதனாலதான் சொல்ற, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப இதுக்கு மேல ஆண்டவர் நமக்கு இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? ஏசாயாவின் புத்தகத்துல நான் வாசிக்கலாம், 35 இடத்துல வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 35:8 இடத்துல வாசிக்கலாம். சீக்கிரமாய் முடிங்கள், நான் முடிக்கலாம். சீக்கிரமாக வாசிங்க. 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல அங்கே ஆண்டுடைய வழி எப்படி இருக்குமாமா? ஏன் இந்த வழி, கர்த்தருக்கு பயப்படுற வழி எப்படி இருக்குமாமா? ஆசீர்வாதமா இருக்கும் இல்ல? சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதுதான் சொல்றாரு, பாக்கியவானா இருப்பான். நீ ஆண்டுடைய வழியை தெரிஞ்சு கொண்டா. ஏன் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த வழியில என்ன இருக்குதாமா? வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 35 வாசிக்கலாம். 8 வாசிக்கலாம். அங்க பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. புத்தியே இல்லைன்னு சொன்னாலும் நீ கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டா அவன் என்ன செய்வான்? திசை கெட்டு போவதில்லை. அந்த வழி இருக்கு, பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதுல என்ன செய்வதில்லை, நடந்து போவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குமாமா? இடுக்கமான வழி. பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமான வழி. ஆனா பரலோகத்துக்கு போயிட்டீனா அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்குது? அல்லேலூயா. அந்த வழி எப்படிப்பட்டதா இருக்குது? விசாலமா இருக்குது. அல்லேலூயா. அங்க தீட்டுள்ளவன் பிரவேசிக்க முடியாது, தீமை செயல் அங்க இருக்க முடியாது. ஆனா புத்தி இல்லாதவங்க கூட அங்க என்ன செய்ய முடியும்? சரியான வழியில நடக்க முடியும். அதுதான் தான் சொல்றாரு வாசிக்கும், அங்க பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிற பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்க சிங்கம் என்ன இல்லைன்னா
இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களோ அதிலே நடப்பார்கள். மீட்கப்பட்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டவர்கள், அவருடைய வழியை நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரியப்பட்டவர்கள், அவரை சார்ந்தவர்கள், அவருடைய கற்பனையில அவருடைய கட்டளைகளை கை கொண்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ஹல்லேலூயா! மீட்கப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா! தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவருக்கு என்று துதிய சொல்லுகிற ஜனமாய், இவர் என்னுடைய ஜனங்கள், இவர் என்னுடைய நாமத்தை சொல்வார்கள், இவர் என் துதியை சொல்வார்கள் என்று சொல்லி, யெகோவா என்பது அவருடைய நாமமா இருக்கு. அந்த நாமத்தை தரித்தவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய சமூகத்துல இல்லையா, அங்க சிங்கம் இல்லை, கரடி இல்லை, பிசாசு இல்லை, சத்துரு எதுவுமே இல்லை, ஜாலியா இருக்கலாம். இங்கதான் பிரச்சனை, இங்கதான் போராட்டம். யாரை நேசிக்கணும்னு போராட்டம், யாருக்கு யாரை கொடுக்கணும்னு போராட்டம், இல்ல எங்க போகணும்னு போராட்டம், எந்த வழியில நடக்கணும்னு போராட்டம், எது செய்யணும்னு தெரியாது, எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியல. ஆனால் 10ஆம் வசனம் சொல்லும் போது பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கம்மா? திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். அவன் என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சினா என்னது? நித்த ஒரு நாள் அழிவில்லாதபடி உன் ஆயுசு நாட்கள் முழுவதும், பரலோக வாழ்க்கை முழுவதும் அந்த கிருபையானது என்ன செய்வாங்க பாருங்க, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். என்னது? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். அப்பா கிட்ட சொல்லு, அப்பா கேட்கணும், ஆண்டவரே என் தலை மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும். அது மகிழ்ச்சி பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தருடைய வழியில நீங்க போனோம்னா, இன்னைக்கு சொல்லுங்க, டாடி நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பா கிட்ட சொல்லி கையை வச்சு நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கீர்த்தியும் புகழ்ச்சி எல்லாமே எனக்கு வேணும். சஞ்சலம் தவிப்பு என்னை விட்டு ஓடி போயிடும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சும்மா உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது. நம்ம சோம்பேறியா நிறைய டைம்ல நம்ம என்ன செய்வோம், நேரத்தை செலவிடக்கூடாது. அப்பா கிட்ட சொன்ன, ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பு என்னை ஓடி போக வேண்டும் ஆண்டவரே. அங்கு பெரும்பாலான வழியும் இருக்கு, அது பரிசுத்த வழி என்னப்படும், தீட்டுடன் அதில் நடக்கிறதில்லை. அந்த வழியில என்ன செய்வோமா, வழியில் நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆண்டவர் நீங்க சொன்னீங்க, அங்க சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்க காணப்படவும் மாட்டாது. மீட்கப்படப்பட்டவர்களே அதிலே நடப்பார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாரெல்லாம் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருக்கு முத்தமிட்டு கொண்டு அவருடைய வழியிலே நடக்கிற ஜனங்கள் இல்ல. துன்மார்க்குடைய வழியும் இருக்கிறது, என்ன வழி இருக்குது? நீதிமானுடைய வழியும் இருக்குது. நீ எந்த வழியில நடக்க வேண்டும்? நீ உன்னுடைய வழியில் நடக்க வேண்டுமா, கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் மேல் என்னவா இருக்க வேண்டும்? நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்போ நீ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அந்த வழியிலே நடக்கும் பொழுது, ஆண்டுடைய வசனிலே கற்பனையிலே கேட்டுக்கொண்டு நீ நடக்கும் பொழுது மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்ப இன்னைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு உன் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறி போக வேண்டும். ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்வர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கார். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு ஒருவேளை நடக்க தெரியவில்லை. சத்துருடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமான ஜீவியம் இருக்கிறது இல்லையா, பொய் பேசுகிற காரியங்கள், தீட்டான காரியங்கள், நன்மை செய்யாதபடி காரியங்கள், அநேக தீமையான காரியங்கள் தான் என்னுடைய வழியில இருக்கிறது. ஆனால் என்னுடைய வழியில என்னால என்ன செய்ய முடியல, நான் நடந்து செல்ல முடியல. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பு இருக்குது. இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரே உம்முடைய வழி எங்களுக்கு காண்பி. கர்த்தருக்கு பயந்து, அல்லேலூயா, ஆண்டவருக்கு முதலாவது பயந்து நடுங்குகிற ஒரு சூழ்நிலை. அதனால சங்கீதத்தின் புத்தகத்தில் நான் வாசித்தேன் 37:5 ஆண்டவரே உமக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழியை ஒப்பு கொடுக்க வேண்டும், உம்மீது நம்பிக்கையா இருக்கணும். அப்பொழுது நம்முடைய வழியை கர்த்தர் என்ன செய்வார்? சிறப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நேற்று என்று மாறாத எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு காலவேளைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல காத்துக்கொண்டு வழி நடத்தும்படியாக நான் சொல்லிக்கிறேன். வேதம் சொன்னது போல ஆண்டவரே
உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு காண்பித்து தர முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆண்டவரே ஞானத்தின் ஆரம்பமா ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்க ஆவியானவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நான் வாசித்த பகுதியிலிருந்தே நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னால வாழ முடியல ராஜா. அநேக நெருக்கங்கள், அநேக சஞ்சலங்கள், தவிப்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை வேதனைக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்துகிறேன். நான் அறிகிறேன் சுவாமி. எல்லாம் சொல்லுங்க ராஜா, எல்லாம் சொல்லுங்க. அப்பா, நீர் எங்களுக்கு தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமா இருக்கிறேன். ராஜாவாகி என் தேவனா இருக்கிறீரப்பா. ராஜாவாகி என் தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றுக்கும் தெரியுமானவரே. மனிதர்களாக எங்களுக்கு தான் தெரியாத ஒரு சூழ்நிலை. ராஜாவாக என் தேவனை அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை சந்திங்காண்டார். எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து ஆண்டவரே அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உண்மையை எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே கிருபை செய். எங்கள் வியாதிகள் எங்களை விட்டு விலகட்டும், சாபங்கள் எங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் நடக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, நீரே எங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம். ஆண்டவரே, எங்களை படைத்தவர், படைப்புக்கு காரணம் நீர். ஆண்டவரே, படைப்பை நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் வணங்கவில்லை, படைத்தவரை நாங்கள் வணங்குகிறோம். இஸ்ரவேலின் தேவன் தான் யெகோவா யாவே நீர் கடந்து வந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் தேவனை சந்தித்தீராக. யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை கேட்டார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்தபடியாக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களை வழி நடத்தி கொடுங்க. இம்மட்டுமாய் நடத்தினீர் ஆண்டவரே, இனிமேலும் காத்துக்கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தர் தாமே எங்கள் வழியை ஆஸ்வதித்து எங்கள் தேவனை சந்தித்து வழி நடத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாய் எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்த எங்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றப்பா. இந்த ஆண்டவரே காலை வேளையிலப்பா எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் இருந்து வழி நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் ஆண்டவரே சப்பா பாக்கியவான் என்று சொன்னது போல ஆண்டவரே அவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 128:1 நான் வாசித்த ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவரே நீ கிருபை செய்து நடத்தி இதுவரைக்கும் நடத்தினி என்மேல காத்து கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிங்க. உலக நாடுகளுக்காக, தேசங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிருபை செய்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாய் நடத்தினீர் ஆண்டவரே, இனிமேலும் காத்து கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தாவே கிருபை செய்து வழி நடத்துங்க. உலக நாடுகளுக்காக, தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக, சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருப்படாக தனித்தனியாக ஆஸ்வதிங்க. இந்த கொரோனா வைரஸ் விடுதலை கொடுங்க. ஏழைகள், விதைகள், திக்கெட்ட அனாதைய, பசியா, பட்டினியா கொடுங்க, செவடுக்கா, முடவுக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு காத்து கொண்டு வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா நீர் செய்த எங்கள் நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆஸ்வாதங்களுக்காக, ஆகாரத்துக்காக, தண்ணீருக்காக, அப்பத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொன்றுக்காக நான் நன்றி சொல்கிறோம். இதுவரைக்கும் நடத்தினீர் ஆண்டவரே, இனிமேலும் காத்து கொண்டு வழி நடத்தி ஆஸ்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சமயம் அன்றைய வந்திருக்கிற பிள்ளைகள், நேரில் வந்திருக்கிற பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழி நடத்த இன்னைக்கு நடக்க போகிற ஊழியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் செலுத்துறோம். ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமம் இயேசு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய அன்பியும் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் இன்று மீண்டும் சதா காலையிலே வந்திருக்க அனைவரோடும் நேரில் வந்த அனைவரோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென்.